நண்பர்களே, இப்போது ஒரே ஒரு ஐட்டம் பொம்மையை வாங்கிட்டு நான் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு போர்டு இருக்குது. இதில் செல்ஃப் செக் அவுட் இஸ் நவ் 10 ஐட்டம்ஸ் ஃபார் ஃபியூவர்னு இருக்குது. என்ன அர்த்தம்னா, நீங்கள் 10 ஐட்டத்துக்கு கீழே வாங்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்களே அந்த ஐட்டத்தை ஸ்கேன் பண்ணிவிட்டு பில்லு பேமெண்ட் பண்ணிட்டு வெளியில் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த விளக்கெண்ணைக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸ்கேன் பண்ணுறதும் கார்டு தேய்க்கிறதும். அதனால் நான் டாலரில் பேமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். டாலர் செக்ஷன் எங்கே இருக்குது? இதான் இல்லை, இது கார்டு ஒன்லின்னு தான் போட்டிருக்கு. ஸோ நான் டாலரில் தான் பேமெண்ட் பண்ணணும். இந்த பக்கமாக ஒரு கவுண்டர் தெரியுது. அதை பார்த்தா டாலர் மாதிரி தான் தெரியுது. டாலரில் தான் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறாங்க. எஸ் ஓகே. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி என்ன கோச்சிக்கு போகிறாங்க. கேன் ஐ பே கேஷ் டாலர்? ஓகே. அதாவது 2 நிமிஷத்தில் வரேன்னு இருக்காங்க. நம்ம வரட்டும், வர வரைக்கும் காத்திருப்போம். பேமெண்ட் பண்ணிட்டு தேங்க்ஸ் கடைக்கா பார்த்துட்டு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அந்த பக்கமாக போயிட்டு வரலாம். நமக்கு விளக்கெண்ணைக்கு அந்த உபாதைகள் இல்லைங்கிறதுனால அந்த கடையோட ஆம்பியன்ஸை மறுபடியும் அப்படி ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு, இந்த அம்மணி வர்றாங்களா, வாமா மின்னல் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். அவங்க வராங்க. ஏதோ ஒரு கஸ்டமர் ஒரு ஐட்டம் கொடுத்துட்டு வராங்க. இப்போது நான் டாலர் கொடுத்துட்டேன். பில்லு போட்டாங்க. என் கையில் பொம்மை வந்துருச்சு. இப்போது நான் அந்த பொம்மை எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அண்டா கா கச்சம் அபூர்கா குகும் திறந்துடு சீசே. திறந்துச்சு. இப்போது வெளியில் வந்தா, ஆஹா, என்ன ஒரு ரம்யமான சூழல். இதை பார்த்த உடனே ஒரு பாடல் பாடணும் போல தான் தோணுது. ஆனால் நீங்கள் கோச்சிக்குவீங்க, அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். நான் அதனால் பாடலை. ஆனால் இன்னொரு விஷயம், இதை பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த அழகாக பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம பசங்கள்லாம் எதுக்கு அமெரிக்காவுக்கு வந்தாங்கன்னா திரும்ப இந்தியாவுக்கு வரமாட்டாங்கன்னு. ஏன்னா இங்கே நல்லா இருக்கு, இங்கேயே நாங்கள் செட்டில் ஆயிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு காரணம் புரியுது. நம்மளை கிராமத்துலேருந்து நம்ம அப்பா அம்மா சென்னை மாதிரி சிட்டியில் படிக்க வச்சாங்க. நம்ம அவங்கள சென்னையிலேருந்து அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் படிக்க வச்சு வேலை பார்க்க வச்சுருக்கோம். என்ஜாய், லெட் தம் என்ஜாய்.